நாங்கள் குடும்பமாக என்ன சாப்பிட்றோமோ இல்லையோ, ஆனால் டெய்லியுமே கம்பல்சரி முட்டை சாப்பிட்ருவோம். நான் சாப்பிட்லேனாலும் என்னோடய குட்டி பையனுக்கும் என்னோடய ஆளுக்கும் டெய்லியுமே முட்டையை அவிச்சு எப்படி எப்படி பண்ணி கொடுக்குமோ அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துடுவேன். நான் செய்கிறதுல முட்டை பொடி மாஸ் வந்து ரியாஸுக்கு ரொம்ப பிடிக்குமா, எப்படி செய்கிறதுன்னு சொல்லவா? அது கொஞ்சமாக சட்டியில் எண்ணெய், எப்பயுமே முட்டையை அவிச்சு தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்ப்பேன். இன்றைக்கி அப்படியே டைரெக்டாக சேர்க்க போகிறேன். எண்ணெய், அப்புறம் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கணும். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மசாலா தூளுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். முட்டையை ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். என் ஆள் வந்து நல்லா முட்டை சாப்பிடுவார். அதனால் தாராளமாக ஒரு 3 முட்டை, ஒரு 4-5 நாளாக முட்டை சாப்பிடல, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்குறேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த முட்டையை கலக்கி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், அடி பிடிக்க விடாமல். இது சூப்பராக இருக்கும். அந்த மசாலா பொருள்லாம் சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும். முட்டையை அவிச்சிட்டு செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியும் செய்யலாம். இந்த மசாலா பொருள்லாம் சேர்க்காம பச்சை மிளகா மட்டும் போட்டு சேர்த்தா அது முட்டை பொரியல். இப்படி சேர்த்தா அது வந்து முட்டை பொடி மாஸ்னு நாங்களே பேர் வச்சுக்கிட்டோம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.